வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் தினசரி நமக்கு வந்து கொண்டே இருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன சொல்கிறது, இதை தாங்க நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 எக்ஸாம்ஸ் எல்லாமே தற்சமயம் தள்ளி வச்சுருக்காங்க. தேர்வர்கள் வந்து இந்த எக்ஸாம் புயலுடைய கருத்தில் கொண்டு 2-3 எக்ஸாம் நடந்தது. சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் பிஓ கொண்டானது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்ற வந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொமோஷனுக்கு உண்டான பணி நியமனத்தை நிறுத்துங்க. ஸோ டெட்டில் பாஸ் பண்ணால் தான் ப்ரொமோஷன், அதுக்கு வந்து ஸ்டே ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஸ்டே வாங்குறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டே ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க, ரத்து செஞ்சுருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு உண்டான அடுத்த தீர்ப்பு வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்கள், அதிகபட்சம் இந்த 14ஆம் தேதி வரும் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு வர இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குது, எந்த அடிப்படையில் இவர்களுக்கு ப்ரொமோஷன் அடிப்படையில் பணி நியமனத்தை வழங்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை டிஆர்பி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் அனைத்தும் வழங்கப்படுகிறது. ஸோ அந்த ப்ரொமோஷன் டீட்டெயிலு புதிய அப்டேட் எல்லாமே அதன் மூலயமா கொடுக்க இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். வரும் திங்கட்கிழமை இதற்குண்டான நீதிமன்ற தீர்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்டே ஆர்டருடைய ரத்து நிலைமை தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வகையான நிலைமையில் போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் யோசிக்க வேண்டிய நேரங்க. ஸ்டே ஆர்டரை பொறுத்த வர ஸோ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் பதவி உயர்வு வழங்கப்படலை. அவர்களில் சிலர் டெட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க, சிலர் பாஸ் பண்ணாமல் இருக்காங்க. இதை எப்படி பிரிக்க போகிறாங்கன்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் அந்த கல்வி அதிகாரிகளுடன் முற்பட்டு ஒரு புதிய விதிமுறைகளை வகுக்கிறாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நடந்தது இதுதாங்க, பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்த 2 வாரங்கள் இந்த இயர் எண்டுக்குள்ளார இந்த கேஸுக்கு உண்டான ஒரு முக்கியமான தீர்ப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஆசிரியர்களுடைய புதிய பணி நியமனம் டெட்டு மற்றும் ஆல்ரெடி டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு 2013 பேட்சுக்கு அந்த பணி நியமனமும் விரைவில் நடக்கும் அப்படின்றது அமைச்சர் சொல்லியிருக்காரு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்றதையும் அவர்கள் சார்பாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 2013 ஒரு பகுதி நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அந்த வழங்க ஆணைகளை இந்த திமுகவுடைய ஆட்சி வந்த பிறகு வழங்குவோம் அப்படின்ட்டு அவர்கள் சார்பாகவே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் வந்து 2013 வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் விரைந்து வழங்க இருக்கிறோம் அப்படின்ற தகவலை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு விரைவாக வெளியிட போகிறாங்க. மக்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். ஸோ டிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸஸ் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இதற்குண்டான மெட்டீரியலும் தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டி ஸோ
அந்த எக்ஸாமுக்கு உண்டான மெட்டீரியல் அனைத்துமே உங்களுக்காக இலவசமாக நம்ம சேனலில் பதிவிடப்படும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.